பயணிகளை ஏற்றிக்கொண்டு விமானங்கள் புறப்பட தயாராக இருந்தன. யாரும் எதிர்பாராத நேரத்தில் விமானிகளுக்கு அருகே பயம் காட்டும் வகையில் மர்ம ட்ரோன்கள் வட்டமடித்தன. இதற்கு பின்னால் ரஷ்யா இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சம்பவத்தால் விமான நிலையமே பரபரப்பானது. அங்கு என்ன நடந்தது பார்க்கலாம். பெல்ஜியம் நாட்டில் சமீப காலமாக முக்கிய நகரங்களில் அடிக்கடி மர்ம ட்ரோன்கள் வட்டமடித்து வருவதாக கூறப்படுகிறது. இதேபோல கடந்த வாரம் கிளைன்புரோக்கல் ராணுவ விமானப்படை தளம் அருகே மர்ம ட்ரோன்கள் வட்டமடித்துவிட்டு மீண்டும் மாயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தலைநகர் பிரசல்ஸ் விமான நிலைய வான்வெளியில் நேற்று இரவு மர்ம ட்ரோன்கள் வட்டமடித்து வருவதாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அலர்ட்டான அதிகாரிகள் பயணிகளின் பாதுகாப்பு கருதி விமான நிலையத்திலிருந்து புறப்பட காத்திருந்த விமானங்கள், அதேபோல தரையிறங்க வந்த விமானங்கள் என அனைத்து விமான சேவைகளையும் உடனடியாக நிறுத்தினர். பிறகு மீண்டும் விமான சேவை தொடங்கிய நிலையில் மீண்டும் ட்ரோன்கள் தென்பட்டதால் விமான நிலையம் மூடப்பட்டது. இதனால் விமான நிலையமே பரபரப்பானது. பயணிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். அதேபோல பெல்ஜியத்தின் இரண்டாவது பெரிய விமான நிலையமான சார்லராய் விமான நிலையம், லீஜ் விமான நிலையங்களிலும் மர்ம ட்ரோன்கள் வட்டமிட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கும் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. விமான நிலையங்களுக்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக வட்டமிட்ட மர்ம ட்ரோன்கள் குறித்து பெல்ஜிய ராணுவ உளவுத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் களமிறங்கியுள்ளனர். இதேபோல் சமீபத்தில் ஐரோப்பாவில் மர்ம ட்ரோன்கள் வட்டமிட்டன என்றும் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காண விசாரணைகள் நடைபெற்று வருவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்துறை அதிகாரி பெர்னாட் குயின்சின் கூறினார். இந்த மர்ம ட்ரோன் அடிக்கடி வட்டமிடுவது தமது நாட்டின் பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கிறது என்று கூறிய அவர் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தை நடத்த உத்தரவிட்டுள்ளார். அதே சமயம் இதற்கு பின்னால் ரஷ்யா இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.